28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்ற ஒரு ஆச்சரியமான அதிசயமான செய்தியை அறிந்த பின்பு மிக மிக அதிர்ச்சி கொண்டார்கள். அங்கே நம்ம வாழ வைப்பார், நம்மளை மேலாக்குவார், நம்மோடு இந்த அநேக காரியங்களை செய்வார் என்று எண்ணிக்கொண்டவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இந்த கேள்வியானது புரியல, கடந்து சிதறடிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஆக ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, நீங்கெல்லாம் மனுஷன் சொல்லிட்டு இருக்காங்க, வாழ்க வளமுடன், வாழ்க பெருமையுடன், வாழ்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வாழ்க. எல்லாரும் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வாழ்க. கிறிஸ்து ஈட்டதுனால நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அல்லையா? இந்த வாழ்க என்று சொல்லுகிற வேலையில மறந்து போனாங்க. அந்த வசனத்தை எடுத்து சரியா படிங்க திரும்பவுமாக. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். வாழ்க என்று சொன்னவரை பார்த்தாங்க. புரிஞ்சுங்க, வாழ்கன்னு சொன்ன மனிதர்கள் எல்லாம் வாயால சொல்லலாம், ஆனா தெய்வமே வாழ்கன்னு சொன்னா நம்ம வாழ்ந்து சுகமா இருக்கிறோம் என்று அவரே சொல்லிட்டாரு. உயிரோடு எழுந்து சொன்ன வார்த்தை வாழ்கன்னு, ஆக நம்ம வாழ்ந்து இருக்க போறோம்னு சொல்லி அவருக்குள்ளே பெரிய சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி, அல்லேலூயா. தழுவல்னா தெரியுமா உங்களுக்கு? தழுவி, பாதங்களை தழுவி. சில நேரத்துல சிலர் பாதத்தை விழுந்து, இந்த பாதத்தில் விழுவதை வடநாட்டில் பார்க்கலாம், அப்படியே நெடுஞ்சாங்கடைய விழுந்து பாதத்தை தொட்டு, இந்த பஞ்சாப் பகுதியில் அப்படியே அதிர்ச்சி அதிரின்னு அப்படியே இடங்களே அப்படியே காலில் விழுவாங்க. இங்கே இப்படி செய்கிறாங்களே, நம்ம ஊரெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆக அப்படியே காலை தொட்டு கண்ணில் வச்சுக்குவாங்க. இங்கே இயேசு மகாபலி தெய்வம் உயிரோடு எழுந்து விட்டார் என்ற உடனே கிட்டே வந்து, நிறைய பேர் கிட்ட வரணும், எட்டே நின்று கும்பிட்டு போகிறது பெருசல்ல. ஒரு அந்த நாட்களே பாட்டு பாடுவோம், இன்னும் கிட்டி கிட்ட சேர செய்யும் நாயகா, இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மணவாளன் கிட்ட மணவாட்டி போகிறதுக்கு முதல்ல கொஞ்சம் அச்சதான் படுவாங்க. ஆனா மணவாள சொல்றாரு, கொஞ்சம் கிட்டவா, என்ன உயிர்த்தெழுந்த இயேசு அழைக்கிறார் இல்லையா, வாழ்கன்னு வளமுடன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, கொஞ்சம் கிட்ட போகிறதுக்கு தைரியம் மனவாட்டி. கொஞ்சம் கரங்களை எல்லாரும் வைத்துட்டு நாங்கள் இன்னும் இன்னும் இயேசுவை கிட்டே போவோம், கிட்டே போவோம். சார் கரங்களை கட்டி கட்டுறது சோதனம் இல்லாமா? பாதம் ஒன்றே வேண்டும், பாதம் ஒன்றை வேண்டும் என்று பக்தர் பாடித்தார். ஆண்டவுடைய பாதத்தை அப்படியே தழுவி கொள்ளுது. நிறைய பாதத்தை பார்த்துக்க மாட்டீங்க. சிலருக்கு மட்டும் அம்மா பாதம் தெரியும், அப்பா பாதம் தெரியும். சிலர் வந்து ரொம்ப பாசத்தினால பாதத்தெல்லாம் பிடிச்சு எழுதிருக்கலாம். ஆனா இயேசுவின் பாதத்தை நீங்க கண்டிருக்கிறீர்களா? உயிரோடு எழுந்த இயேசுவின் பாதம். பாதங்க, உயிரோடு எழுந்தவர் பாதம் தெரியுதுங்க. அப்படியே ஆவியா நின்றுட்டா பாதத்தை தொட முடியாதுங்க. அப்படியே காமாக அப்படியே வேற வேற மகிமையின் ரூபத்தில் அப்படியே புஷு நின்றாலும் காலை பார்த்துக்க முடியாதுங்க. அதான் ஆண்டவர் உயிரோடு எழுந்த போது அதே சரீரத்துல அதே உருவத்துல அப்படியே காட்சி அளிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் பாதத்தை அப்படி தழுவிட்டு பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த பணிவு தெய்வ சமூகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். அல்லேலூயா. நெக்ஸ்ட் என்ன செஞ்சாங்களாம், அந்த எழுதிருக்கு
அவர்கள் அழிவிக்க ஓடினார்கள். 8வது வசனம், அவர்கள் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இங்கே காண்பது நற்செய்தியே பெரிய நற்செய்தி. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நற்செய்தியை சொல்லறதுக்கு தான் உங்களை என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அதுதான் நான் எடுத்தோன்னு சொல்றேன், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, அதனால தான் நான் உயிரோடு. இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லுவதற்கு ஓட வேணும். நமது நாட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து ஓடி வந்தார்கள், நற்செய்தி சொல்லத்துக்கு ஓடி வந்தார்கள். அதுல தோமையாரும் ஒருத்தர். ஓடி வந்தவர்கள் மரித்தாலும் இன்னும் நம்மோடு பேசிக்கிட்டு தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒன்றை நீங்க புரிந்து கொள்ள வேணும், நம்முடைய இன்றைக்கும் நம்ம உயிர்த்தெழுந்த செய்தி ஓடி உரைக்க சொல்லுகிறார். எதுக்காக இங்க ஆந்திரா ஓடுறோம்? எதுக்காக இங்கேருந்து சில ஊருக்குலாம் ஓடுறோம்? இல்லை வேலை இல்லையா? இல்லை ஏதாச்சும் ரொம்ப கொடுப்படுத்து ஓடுறோமா? இல்லை, எப்படியா இருக்கும் சிலர் ஆண்டவரை அறிய வேணும். இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்து இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஊர் உலகம் எல்லாம் பறைசாற்ற வேண்டும். ஓடினார்கள், அறிவிக்க ஓடினார்கள். பிள்ளைகள இந்த 8 அந்த 2ஆம் அதிகாரம் 9 அந்த அடுத்த பகுதியில் 9வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு பாருங்க. 9, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார். 3 காரியத்தை நீங்க உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புறேன். முதலா வாழ்க என்று சொன்னார். சொன்னவர் வாழ்க என்று சொன்னவர் கரங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு நிற்கிறார். அதன் பிறகு ஓடி கிட்ட வந்து பாதத்தை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவங்க தான் ஓடி சொல்கிறவராய் மாறினார்கள். அல்லேலூயா. நீங்க அங்க 2:10 என்ன சொல்லுது? வாசி வருங்க. 2:10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி 28:10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். திகைச்சு போய் பயந்து போய் நடுங்கி போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம் பயம்தான். போனாரா? அவரை திருப்பி கொண்டு போயிட்டாங்களா? அது எப்படி எழுந்திருப்பாரு? ஒரே ஒரு புரியல. ஆனா அவரு சொல்றாரு பயப்படாதீர்கள், போய் சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க. பாருங்க, இந்த உலகத்துல மட்டும் கொஞ்சம் பயந்துட்டா நம்ம எங்கேயோ கொண்டு போய் தள்ளி இருக்கிறாங்க. கிறிஸ்தவ ஜீவியத்துல பயப்படாது இருந்ததை அநேக நாடுகள் பார்த்தது. சிலரை பிடிச்சிட்டு வந்து அப்படியே தீக்கு நடுவுல விட்டாங்க. அங்கே இயேசுவே, உயிர்த்தெழுந்த இயேசுவே, உயிர்த்தெழுந்த இயேசுவே, உயிர்த்தெழுந்த இயேசுவேன்னு கர்த்தருக்குள் மரித்தார்கள். சிலரை எண்ணெய் சட்டியில போட்டு அப்படியே பொறிச்சு எடுக்கும்போது வாலிப பிள்ளைகள் அங்கிள் ஒரு பக்கம் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போனுங்க, இயேசு மறுதளிச்சு விடு, உன்னை விட்டுறோம். நாங்க இல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவே, உயிர்த்தெழுந்த இயேசுவே, உண்மை அறிவிப்போம், உண்மை தெரிவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் எல்லாரும் அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி சொல்லுகிற வேலையை செய்தார்கள். உலகம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னார்ல, அதை செய்தார். மார்க் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து சில வசனத்தை வாசிங்க. மார்க் 16:2-3-4. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல்லு என்ன கல்லாம்? அந்த கல்லுக்கு பேரே பெரிய கல். பெரிய கல். ஒரு ஆளு 2 ஆளு பட்ட முடியாது. ஒரு பெரிய கோஷ்டியாதான் அதை வச்சு அடைச்சாடுங்க. சேவர்கள்லாம் சீல் வைக்கும் போது இந்த கல்லை நமக்காக படுத்தது யாரு? நான் ஆண்டவர் செய்ய முடியாத சில காரியத்தை செய்யணுமே என்று சொல்லி பேசிக்கொண்டே வந்தார்கள். மிக பெரிய கல் அது. 4வது வசனம் வாசிங்க திரும்ப. அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது
அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். நல்லா கவனிக்கணும். வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற ஒரே கல்லு தடைகள் தான். நமக்கு முன்னாடி மலை போன்ற கல்லு. நம்ம வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படிங்கிற நிலைமை, இது முடியுமாங்கிற நிலைமை. அன்பானவர்களே, வீட்டில் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நிறைய பேருக்கு பலவிதமான தடைகள் இருக்குது. நான் சொல்ற தடைகள் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அது மட்டும் உண்மை. ஒரு நாள் நானும் பார்த்து விடாதுங்கிற பாஸ்டரும் சேர்ந்து பைக்கில் வந்துட்டுருக்கோம். ஒரு வாலிப பையன், அழகான பையன், நிர்வாணமாக நின்று கொண்டு ஒரு கையில் ஒரு பச்சை ஒரு காட்டாமணக்குங்கிற அந்த செடியினுடைய ஒரு பகுதியை பிடிச்சிட்டு ரோட்டில் பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் நிர்வாணமாக நின்றுட்டு நின்றுருக்கான். சொன்னேன், இது என்னப்பா பயங்கரமான தடைகள் அங்கே நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தி சொல்கிறேன். அதில் பார்த்தி வண்டி நிறுத்து, தடைகளை நம்ம நீக்கிறோம்னு சொல்லி அவன் அப்படியே தூக்கி அப்படியே நான் உட்கார வச்சுட்டு அவன் பின்பக்கத்தில் உட்காந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு வண்டியை நேராக வயலுக்கு வந்தோம். அவனை பாத்ரூமில் உட்கார வச்சு 2 எலுமிச்சம்பழத்தை அடுத்து அவன் தலையில் வச்சு தேய்ச்சி உச்சங்கிட்ட உள்ள கலந்து அவனுக்கு சர்ப்பு பவுடர் போட்டு அவனை குளிப்பாட்டிட்டு பாட்டுவிராஜ் பேண்டி சட்டையை போட்டு தலையில் எண்ணெய் தண்ணி சீட்டு உட்காந்து சாப்பாடு கொடுத்தான். சாப்பிட்டான். அவன் மட்டும் நினச்சிட்டு இருக்கான், பைத்தியங்க. அந்த பைத்தியங்கிற தடைகளை கொண்டு வந்து ஒரு சில நாட்களில் சாப்பாடு கொடுத்து ஒரு 6 மாசத்துக்குள்ள பாச தோத்துறப்பறான். ஐயா நன்றிங்கிறான். அந்த தடைகள் படிக்கல்லாய் மாறியது. கரங்களை தட்டி கட்டு. மனுஷனை மனுஷனாய் மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு ஒருவர் தான். தடையா இருக்கிற ஒரு கடன் பிரச்சனையாக மாற்றணும்னா அவர் ஒருவரால் தான் முடியும். குடும்பத்தில் இருக்கிற சில காரியம் நடக்கலன்னு சொன்னா அது நடக்க செய்ய அவரால் ஒருவரால் தான் முடியும். நீயா ஏதோ சிறகடித்து பறக்கிறதுக்கு நினைக்க வேண்டாம். என் ஆண்டவர் உனக்காக வைத்திருக்க தேவ தூதரை வச்சு அந்த கல்லை புரட்டி தள்ளிடு. யாரு எனக்காக தள்ளுவாங்க? யாரு என் குடும்பத்தை முன்னேற்றுவாங்க? அன்பானவர்களே, எத்தனையோ குடும்பங்கள் கீழே இருந்த நிலையிலே இயேசு கிட்ட வந்து இன்னைக்கு மேலே மேலே மேலே. அந்த நாட்கள் நான் வரும்போது பஸ்ஸுக்கு வரும்போது என்னோட சேர்ந்து பால் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் மாறினதாவிலேருந்து அவர் புதுப்பட்டினங்கிற ஊரில் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள ஒரு சர்ச்சில் பேச போகிறார். அந்த பாஸ்டர் பேர் மோகன். அந்த சர்ச்சில் வந்திருக்கிறவங்க எல்லாம் அடிமட்டத்திலிருந்து மீன் பிடிக்கிறவங்க, சரி வாழ்நாட்கள் ரொம்ப அடிமட்டமான ஏரியா. எவ்வளோ பேர்னா 1700 பேர் இருக்காங்கண்ணா. பிரசங்கம் விட திருநெல்வேலியிலே எப்படி தான் இவரை கொடுத்தாங்க. அவர் பிரமாதம் பாடுவார், பிரமாதமாக பிரசங்கம் பண்ணார். மானதா ஒழிய ஏங்குமே என்னோட வந்தாரு. அவரை வேறு பஸ்ஸில் சீர்காழி ஏற்றி அனுப்பிட்டு நாங்கள் வேறு பஸ்ஸில். அவர் சொன்னார், ஐயா இந்த ஜனங்களே மக்களுக்கு நடுவில் ஒரு கூட்டம் தடைக்கல்லா இருந்தார்கள். அந்த தடைக்கல்லா இந்த உயர் ஜாதிகளுக்கு நடுவில் இவர்கள் மேலாக்கி ஆண்டவர் அவர்களோட மேலாக்கி விட்டார். அது இயேசுதான் செய்தார். ஒரு முறை நான் போயிட்டு வந்தேன், இப்போ 2வது முறை போகிறேன். நான் ஏன் ஒரு பக்கம் நீங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து பஸ் வந்தீங்களா அது சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். அவருடைய பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்ட். கவனிங்க பிள்ளைகளே, கீழே இருக்கிறவங்க பார்த்து அனுசாரிக்கு வாழாகாமல் தலையாகாமல், நீ வீடாகாமல் மேலாகாமல், உன்னுடைய பிரச்சனை இருக்கிற கல்லு புரட்டி தள்ளப்படும். உனக்கு இருக்கிற இந்த எதிர்மறையான காரியங்களாம் தள்ளப்படும். நீ நினைக்காதே இனி எனக்கு ஒன்றும் இல்லை, இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த 5:16 பாருங்க. கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அங்கே ஒருவர் ஆண்டவர் ஆயத்தப்பட்டு வச்சிருக்கிறார். ஏன்னா இவங்க போய் தடுமாறக்கூடாது. நமக்காக எப்போது முன்னோடி தூதர்கள் இருக்கிறாங்க. நமக்காக வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. கையை வைத்துங்க, எல்லாரும் கையை வைத்துங்க. எங்களுக்காக உதவி செய்ய, எங்கள் பாரத்தை, எங்கள் பிரச்சனையை புரட்டி தள்ள தூதர்கள் உண்டு. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஒரு சீசனுக்கு 2 தூதர்கள் இருக்கு, ஒரு சீசத்துல 1 தூதர் இருக்கு. ஆனா
அந்த கல்லு அப்படி பெரிய கல்லை போட்டு தள்ளிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க என்ன அடுத்த பகுதியை பாடிங்க. அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை நான் பெற்றேன். என் இயேசு வைத்த இடத்தை பார்க்கும்போது என்னால் அறிய முடியாத ஆவிக்குள்ளானே. தேவனே, வைத்த கல்லறை திறந்து அந்த கல்லு அந்த சைடில் இருக்குது. ஏப்பா இத்தனை கல்லு நேராக பார்த்ததினாலே நான் மேசிரிட்டு போன இஸ்ரேலில் அந்த அவர் வச்ச அந்த கல்லறையில இயேசு இல்லை. அவர் நல்ல குண்டி சொல்றாரு, நீ தேடுறது சரியில்லை, இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடத்துல வந்து தேடிட்டு இருக்க. இயேசு உயிரோடு இருந்துட்டாரு. இல்லையா? உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இயேசு உயிரோடு இருந்துட்டாருன்னா பயப்படாத, அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. அங்கே இருக்கிறா, இங்க இருக்கிறா, அங்கே இருக்கா சொல்ற. ஆனா நம்ம ஆண்டவர் இங்கே இருக்கிறார். இருந்ததுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படி அவர் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிட்டார். விசேஷமா புரிந்து கொள்ளத்தக்கதா சொன்னார். ஆக அவர் கல்லறையில இல்ல, அவர் உயிரோடு விட்டார். இந்த உலக கல்லறையில அடைக்க பார்த்தது, அதை தூக்கி எரிஞ்சிட்டு உயிரோடு விட்டார். அவர் சொன்னபடியே என்ன இருக்கு? அவர் சொன்னபடியே விட்டார். அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. 7வது வசனம் சொல்லுது, அவர் சொன்னபடி. வாசிங்க 16:7. சொன்னபடியே நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த பகுதியில சொன்னபடி சொன்னபடி சொன்னபடி. இந்த நாட்கள் எலெக்ஷனுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சொன்னபடி செய்வேன், நான் சொன்னபடி செய்வேன், நான் சொன்னபடி செய்வேன். நிறைய பேர் சொல்லுவாங்க. சொல்லலாம், செய்யணுமே. மனுஷர்கள் சொல்லலாம், செய்யணுமே. மனுஷர்களே நிறைய பேர் சொன்ன வாக்கு தவறுகிறார். சொன்ன வார்த்தையில நிக்கிறது இல்லை. இதோ அப்படிம்பாங்க, அதன் பிறகு ஏதோ அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷர்கள் சொல்லில நிக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, நான் மனித 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். தம்பி இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காரா இல்லையா? அவர் சொன்னத ஞாபகம் கொடுத்தா, நான் சொன்னபடியே எழுந்து விட்டேன். அல்லேலூயா. இவர்தாங்க முன்னறிவித்த மகாபெரிய தேவன். மரிப்பதை முன்னாடியே சொல்லிட்டார், அவர் பாடுகளை முன்னாடியே சொல்லிட்டார், சொன்னபடியே உயிரோடு இருந்துட்டார். ஆக நான் சொன்னபடியே அங்கே போய் காண்பீர்கள். காண்கிறவரும் பேசுகிறவரும் சொன்னபடி செய்கிறவரும் தான் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் சொல்லலாமா? அல்லேலூயா. 9வது வசனம் வாசி பாருங்க. வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். அவர் தரிசனத்தை பத்தி நிறைய கொஞ்சம் ஆராய்ச்சி அப்படியே பார்த்து எங்கெல்லாம் அவர் வந்தாருன்றத பார்த்து நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க. ஆனா பெரிய சந்தோஷம், மரியாள் வயிற்றிலே இயேசு பிறந்தது. கர்த்தருக்கு ஒரு கை தட்டி கொடுக்கலாமா? இயேசு மரியாள் வயிற்றிலே. பெண்கள் எப்பொழுதுமே இறக்க குணம் உள்ளவங்க, அன்பு குணம் உள்ளவங்க, பாசம் உள்ளவங்க, மறக்காதவங்க, ரொம்ப கடுமை குணம் படைத்தவர்கள் இல்லை. ஆண்களுக்கு சில நேரத்தில் கொஞ்சம் கடுப்பு, கொஞ்சம் வெறுப்பு, கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். ஆண்களுக்கு ஒரு சுபாவம். ஆனால் அதே ஆண்டவர் முதலாவது தரிசனமானது யாருக்கு தான்? மகதலேனா. இந்த இருவருக்கும் தரிசனமானார். சகோதரியில் அவர் கைத்தட்டு கூட எங்களுக்கு தரிசனமானார். என்ன கைத்தட்டு சிஸ்டர்? தரிசனமானால் உங்களுக்குள்ளதான் பிறந்தார். அல்லேலூயா. இந்த தரிசனத்தை எப்படி பார்க்குறேன்? எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் அவங்க இருக்கு? ஏன் பேருக்கு பேசக்கூடாது? ஏன் யோகாட்ட பேசக்கூடாது? ஏன் 12 சீசட்ட பேசக்கூடாது? இந்த 2 சகோதரிகள் உள்ளம் தெரியும், இல்லம் தெரியும், உபசரிப்பு தெரியும், நடக்கை தெரியும், பரிசுத்தம் தெரியும், எல்லாம் அறிந்தவராயிருந்தபடினாலதான் அங்கே காட்சி அளித்தார். அல்லேலூயா. நான் எல்லாருக்கும் காட்சி அளித்தாலும் பொதுவாக சொல்லிவிட முடியாது, நிறையா இருக்குது. ஏன்னா 2 இடத்துல விட்டுட்டோம்னா விட மாட்டானுங்க உலகத்தான். அவர் போகும்போது
எல்லாருக்கும் பெரிய பிரகடனப்படுத்திட்டே போயிட்டார். ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருக்குறாங்க அவருக்கு எழுந்து போகும்போது. ஆக அங்கே அவர் சொல்ற அந்த தரிசனத்தின் பிறகு 12வது வசனத்தை வாசிப்பார்களே. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். ஆமா, 2 பேரு போறாங்க, சீசர்கள். என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேரெல்லாம் உப்பாரி பாடிக்கிட்டு போவாங்க. அம்மா சாவுக்கு மகன் தூரத்துல இருந்து வந்தான்னா அங்கெல்லாம் பேசாம இருப்பா. ஒரு 15 அடி ஊரு ஜனங்கள்லாம் ஐயோ மகாவராடின்ற நேரத்துல அந்த சிஸ்டர் பாடு, என்ன பெற்று எடுத்தவளே, என்ன மாப்பிள்ள எடுத்தவளே, என்னை ஊட்டி வளர்த்தவளே, என்னை பெற்ற மகா தெய்வனே அல்லவா, ஒரு பெரிய பாட்டையே பாடிட்டு வருவான். எல்லாரும் பாருங்க, பொண்ணு பாருங்க, ஒப்பாரியை பாருங்க. இவன் இப்படி பாடிட்டு வந்து அம்மா கிட்ட வந்து விழுந்து, தாயே நீ கட்டி இருக்கிற புடவை தானே எனக்கு தாரான்னு சொன்னேன் அப்படின்ட்டு அந்த புடவை மேல கண்ணா அந்த சகோதரி இருப்பா. ஆனா இங்கே நடக்கிறது என்ன தெரியுங்களா? என்ன சம்பவம் நடக்குது இங்க? அந்த 2 பேரும் என்ன பேசிட்டு போறானோ தெரியுமா? அந்த சொற்சுடலை படிச்சீங்கன்னா அது நேரம் ஆகும் சொல்ல. அவங்க சொல்லிட்டு போறானோ, ஐயோ நம்மள அது செய்வார் இது செய்வார் நினைச்சோமே, அவருக்கு மகா தெய்வம் நினைச்சோமே, நம்ம இப்படி பாதியில் கைவிட்டாரே, நம்ம தெரியும் இந்த மாதிரி ஆகி போச்சு, ஐயோ ஐயோன்னு சொல்லி ஐயோ பாட்டு பாடிட்டு பாருங்க. அவர் நடுவே அவர் இல்லை நம்மள அவர் உயிரோடு இருந்தாருன்னு சொல்லி நம்பல. மண்டை எப்படி உலகத்துலலாம் அதிசயமான காரியம் நடந்தா கூட நம்ப மாட்டான். பெட்டியில வச்சு 3 நாள் வச்சு எடுக்க போறாங்கிறாங்க. இப்போ ஏசுவி நாமத்தில் சொல்றவனே எந்திரிச்சிச்சு ஊர் எல்லாருக்கும் காட்டாரு வந்துரு. ஆனா ஒரு கூட்டத்தார அதெல்லாம் சும்மா துபாக்க வரும் சொல்லிட்டுதான் நம்பவே இல்லை. உயிரோடு எழுப்புற இந்த நாட்களிலே ஊழியக்காரன மனுஷன் நம்புறது இல்லை. ஆனா ஆண்டவரே நமக்கு முதலாவது இந்த மறுரூபமாகிறார். நல்லா கவனிக்கணும். நாங்க போகும்போது என்ன இவங்க கவனிக்க முடியாத அளவுக்கு, அவங்களுக்கு புரியாத அளவுக்கு அவங்களுக்குள்ளே அவர் என்ன மறுரூபரற்ற 17 அதிகாரத்துல இருக்கு மத்தியில மலை மேல மறுரூபமாகிறார் இருக்கு இல்லையா? இங்கே எழுதிருக்கு அவர் மறுரூபமானார். இப்போ 14வது வருஷம் வருது 16. அதன் பின்பு 11 பேரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி வீட்டிலிருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அவங்க விசுவாசிகளா இருந்து கூடவே சாப்பிட்டு சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம மறுபடி உயிரோடு எழுப்புவேன், நடிக்கிறாங்க, அவமானப்படுத்துவாங்க, நான் திரும்பி உயிரோடு எழுப்புன்னு சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்காம இருந்ததுனால இப்ப உயிர் தெரிந்தவன்னா திட்டுறார். வாழ்கன்னு சொன்னவர் தான், வாழ்கன்னு சொன்னது உண்மைதான். ஆனா இந்த பைத்தியக்காரங்க என்ன சொல்றது? உயிரோடு இருக்கிறவராக இருக்கிற என்ன புரிஞ்சுக்கலையே, அட மக்கு புளியங்களே மடையங்களே, உயிரோடு இருக்கிற என்ன சரியா புரிஞ்சுக்கலையே, நீ என்னோட கூட உட்காந்து ஜெபம் பண்ணா என் உயிர் தெரியும் தெரியும், என்னோட கூட அதிகமாக ப்ரேயரில் இருந்தீங்கன்னா என் உயிர் தெரிஞ்ச வல்லமை தெரியும், என்னோட கூட அந்நிய பாஷை சரியாக பேசுனீங்கன்னா என் உயிர் தெரிஞ்ச வல்லமை தெரியும், என்னுடைய பிரச்சனத்தை நீ உணரணும்னா என்னோட இருக்கணும், நீ வேற மாதிரியில இருக்கிற செல்லும் கையுமாக இருக்கிறாய், வேற மண்டையில நினைவுகளோட ஊரை சுத்திட்டு இருக்கிறாய், உன் எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ போகுது. அதனால இங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அந்த வசனம் 14. 11 பேரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிரோடு எழுந்தவர் தரிசனம் ஆகிற இடத்தெல்லாம் பாருங்க. அதை கொஞ்சம் கோடிட்டா நேரம் ஆகும். எங்கெல்லாம் தரிசனமானார்னா அந்த சூழ்நிலையை பாருங்க. இவனெல்லாம் அவிசுவாசி ஆகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க போற உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அங்கதான் அவர்கள் உயிர் தெழுந்த இயேசுவை கண்டு நம்பாத போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும், அவங்களுடைய விசுவாச வீரர்களா இல்ல, அவிசுவாசங்களா இருந்தாங்க. விசுவாசி இல்ல. இருதய கடினத்தை குறித்தும், அவங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது குறித்து அவர்களை கடிந்து கொண்டார். அவங்களை கடிந்து கொண்டார்னா எப்படி இருந்ததுங்க? அன்பாசிட்டு தான் கத்துருந்தாங்க. திடீர்னு சாம கண்டிக்குவாரு, திடீர்னு இந்த கல்லூரிக்காரில் எல்லாத்தையும் ஒரு டப்பா வச்சுட்டு விட்டு கண்டுக்குவாரு.
அப்புறம் டைட்டிஸ் மாட்டினா பசங்கள் எல்லாம் பாருங்க, கடிந்து கொள்ளுதலே கொஞ்சம் விசேஷமாவே கடிந்து கொள்ளுவார். நான் ஆரம்ப காலத்துல கடிந்து கொண்டதை அவர் இப்ப செய்யறார். அந்த நாள் கடிந்து கொள்வதற்காக தனி பெரம்பே வச்சிருந்தேன் நான் என் வீட்டுல. நல்ல ஒரு பெரம்பு வாங்கினான்னு சொன்னேன் சொல்லிட்டு உங்களோட அந்த பெரம்பை தாண்டவாச்சாரி 23வது ரூமோட விட்டுருந்தேன். என் பிள்ளையில பெரம்புல வச்சு அடிக்கிற வேலை வச்சுக்காங்க. பெரம்பெல்லாம் வந்ததுன்னு ஊர்ச்சி போட்டு வச்சு சரின்னு பெரம்பை பத்தி கையில் எடுக்கல. ஆனாலும் பிள்ளைகள் கத்தருக்குள்ளே பணிந்து ஒழுக்கத்தோட வளர கத்தர் உதவி செய்கிறார். பெரம்பை கையால் ஆடாதவன் இல்லை, பரம்பு வந்து சாவடிக்கிறாரு பிள்ளைகள். லைட்டாக மாதிரி ஒத்து கொடுக்கணும், உப்பு ஊத்தர கொடுக்கணும். கற்பட்டால் 2 போட்டால் தடான்னு தாடா 7 மணிக்கு எழுந்திரிச்ச மாட்டாங்க. 6:30 மணிக்கு 7 மணி பிள்ளைகளை 9 மணிக்கு டப்பட்டப்பன்னு 2 போட்டால் அந்த இடத்துல கொஞ்சம் உப்பு ஒத்தனை ஊத்தா அட்டாம எழுந்திரிச்சிட மாட்டாங்க. சரியான கண்டிஷன்ல 5:30 மணிக்கு எழுத வேண்டிய பிள்ளைகள் 6 மணிக்கு எழுத வேண்டிய பிள்ளைகள் 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கிறேன். என்ன விஷயம்? கடிந்து கொள்ளுதல் இல்லாததுனாலே. கடிந்து கொள்ளுதல் இருந்ததுன்னா விசுவாசிகள் கூட கடிந்து கொள்ளும்போது அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்மளை திட்டுறாரு, நம்மளை வயதாரு, நம்மளை குத்துறாரு, நம்ம பேச்சு குத்துறாரு. என்னத்துக்கு உங்களை குத்தி எங்களுக்கு உங்களை குத்துறாரு? நஷ்டமே எங்களுக்கு தான், ஆண்டவருக்கும் தான். ஆக அங்க வந்து கடிந்து கொண்டு பேசுறேன். அறிவு விட்டவங்கள நான் உங்களோட இருந்தேனே, சாப்பிட சொன்னனே, நான் என்னை கேட்டா அவங்கள ஒரு பெரம்பு வச்சுட்டு போட்டா கூட தான் நல்லா இருந்தது. பெல்ட் இல்லை, பெரம்பு வச்சு அடிச்சிடும், சாட்டை வச்சு அடிச்சிருக்கணும். அது எங்க அடிச்சாரு? கோயில்ல, தேவாலயத்துல. இங்க இவனோட சீஷர்களை ரொம்ப நேசிச்சவர். அதனாலதான் அவருடைய காரியமே தனியா இருந்துச்சு. அவர்கள் நடுவிலே கடிந்து கொண்டார். பிள்ளைகளே, உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சேர்ந்து சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பிரியமானபடி, ரட்சிப்பை காத்து கொள்ளாதபடி, நம்ம ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தைக்குள்ளே நில்லாதபடி, வார்த்தைக்கு புறமேற்று பயந்து நடுங்கி உலகத்துக்கும் சொன்னவனுக்கும் பெரிய சில காரியத்துக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்குற நிலைமை நமக்கு இருக்க கூடாது. நம்ம வழி இயேசுவின் வழி. அலையில சொல்லுவோமா? நம்ம வழி தூய வழி. அது ஒரு அலையில சொல்லாமா? நம்முடைய வார்த்தை இயேசுவின் வார்த்தை. ஒரு அலையில சொல்லுங்க. நம்முடைய நடக்க இயேசுவின் நடக்க. ஒரு அலையில சொல்லுவோமா? நம்ம வீட்டில் இயேசு பக்கத்துல மறுரூபமா வந்துட்டே இருக்காரு. ஒரு அலையில சொல்லுங்க. கரங்களை தட்டி இயேசு மறுரூபத்தோடு அவரை மறந்து போகாதே. மறந்துட்ட கண்டு கொள்ளுவா. லூக்கா 24 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:4. அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். இந்த பிரகாசமுள்ள வஸ்திரம், இந்த வஸ்திரத்தை பல வகையில பிரிக்கலாம். ஒரு வஸ்திரத்தை ஒரு மகன் அப்படியே பின்னாடியால போய் அப்பாவை மூடணும். ஞாபகம் இருக்கா? ஒரு வஸ்திரத்தை. இன்னொரு இடத்துல தம் மருமகளுக்கு குளிகை எண்ணெய் பூசி குளிக்க வச்சு வஸ்திரம் தெரிக்க வச்சு மணவாளன் போவாஸ் கிட்ட அனுப்புவா நகோமி. இன்னொரு இடத்துல வெண்வஸ்திரம் தரித்தவர்களா அல்லேலூயா என்று ஒரு கூட்டம் ஆர்ப்பரித்தது. இந்த வெள்ளை அங்கியோட வெள்ளைன்னு சொல்றதுனால்தான் சில கிறிஸ்தவர்களுடைய பிள்ளைகள், சில பெந்தகோஸ்து சபையில் உள்ளவங்களா ஒயிட்டை ரொம்ப விரும்பி அணிவாங்க. நான் வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பேண்ட்டை எல்லிகோஸ்பி அப்படி பண்ணுவார். என்னடா கிடைக்குது உனக்கு இப்படி? அந்த மதர்சாவை தான் கிடைக்குது. ஹாஃப் ஸ்லாக்கு அந்த பேண்ட், ப்ரௌன் ஷர்ட், திக் ப்ரௌன் பேண்ட்டு, அரை ப்ரௌன் லைட் ப்ரௌன் ஷர்ட்டு, திக் ப்ளூ, லைட் ப்ரௌன், லைட் ப்ளூ, ஹாஃப் ஸ்லாக். அப்படிதான் பண்ணேன். என்ன ஸ்ரீமன் பேண்ட் போட்டு தெரிந்தானே. அப்புறம் எல்லா சட்டை இந்த இதுக்கு இந்த யூனிஃபார்மில் வருவதற்கு காரணமாக ஆண்டவருடைய காரியம். அடுத்து எனக்கு ரொம்ப என்ன தட்டது அது நேசியம் பாஸ்டருடைய அந்த சபையும் அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த அடுத்து பாஸ்டர் சுந்தர ஐயா அவருடைய சபையில் காணப்பட்ட நிலையும்
நான் போய் பாஸ்டர் கேட்டேன், என்ன சொல்லிட்டாரு, காவி வஸ்திரம் உடுத்தலான்னு இருக்கிறேன்னு சொன்னார். சொல்லி கேட்டேன். சொன்னார், காவியில் நீங்கள் திட்டு பசங்க திருடாரு, காவியில் இருக்கிறவங்களாம் நம்ப முடியாத ஆளாக இருக்கிறாங்க, தேச துறவிலாம் காவியில் இருக்காங்க, பேசாம ஜிப்பா ஒரு வேஷ்டி கட்டுறா அப்படின்னாரு. அவர் சொன்ன பிறகு தான் நான் ஜிப்பா வேஷ்டி போட்டேன். காவி தான் நான் உடுத்தி இருக்கணும். கவனிங்க, இந்த வஸ்திரத்தை கொஞ்சம் கோடிட்டு கொடுங்க. எப்பவுமே வஸ்திரம் தூய்மையாக இருக்கட்டும். கலராக இருந்தாலும், கண்டையாக இருந்தாலும் கசிக்கு கட்டு, கூடா இருந்தாலும் இல்ல. கிறிஸ்தவர்களை பார்த்தா ஒரு இடத்துல உயர்ந்தாருங்கிறவனா பார்த்தா பைத்தியக்கார மாதிரி வரான் கொண்டாடி பிள்ளையோட. கிறிஸ்தவங்களை இருக்கவங்க பார்த்தா பிள்ளைய அலங்கரிச்சுட்டு அவங்கள ட்ரெஸ்ஸு பார்த்தாக்கா அவங்கெல்லாம் 3 மடங்கு தூக்கிட்டாங்க. இவங்க என்ன கிறிஸ்தவர்களை பரிசுத்தப்படுத்தினார், ட்ரெஸ் பண்ண செய்தார், நாகரிகத்தை உண்டாக்கினார், கல்வியை உண்டாக்கினார், தேவ வசனத்தை தந்தார். ஆக உலகத்தில் இருக்கிறவர்களை விட அழகும் சிறப்பும் உடையவர் நீங்களும் நானும் தான். எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, நீ பக்கத்தில் நின்னா படிச்சுன்னு தெரியும் உனக்குள்ள இயேசு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறவனுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் கண்ட நேரத்துல அந்த வஸ்திரம் ஒரு வர்ணனை, அது நிறைய சொல்ல விரும்பல. எந்த நேரத்திலையும் வஸ்திரம் மாலையும் அநேகரை கவரும். எங்கெல்லாம் பார்த்தாலும் சரி, பெண்கள் உட்கார்ந்து இடத்துல உட்காந்தா அந்த புடவை நல்லா இருக்குல்ல, அந்த 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 டிசைன் நல்லா இருக்குல்ல. சகோதரிகளே, தம்பி மேலாம் அந்த பேண்ட் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்றதுக்குலாம் சரியா பெரிய விளம்பரம்லாம் இல்லை. ஆனால் அந்த சகோதரிகள் ட்ரெஸ்ஸுக்கு தான் பயங்கர விளம்பரம். 1 வாங்கினா இன்னும் 3 சேர்த்து தரப்படும்லாம் விளம்பரம்லாம் வருது. பார்த்தா சும்மா கலர் 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 கலர். வாங்குங்க, உடுத்துங்க, நாகரிகமானுங்க. ஆனால் இயேசுவினுடைய தூய்மையை அணிந்து கொள்ளுங்க. மன தூய்மை, வெளி தூய்மை, ஆண்டவருடைய தூய்மையில இருங்கள். இது அடுத்து பார்த்தீங்கன்னா 24, 6, 7 வாசிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும், சிலுவையில் அறையப்படவும், 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த அந்த காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். நினைவு கூறுங்கள், ஆண்டவர் பண்ணுங்க. எப்பொழுதும் ஆண்டவரை மறவாத நெஞ்ச வேண்டும். கரங்களை வைத்துங்க, கையெல்லாம் வைத்து எல்லாரும் தம்பி எல்லாம் கையை வைத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயம் என் தேவனை மறவாது, மறவாத இருதயத்தில் என் இயேசு வாசம் பண்ணுகிறார், உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இங்கே நினைவு கூறுதல் அவசியம். அந்த வசனத்தை நினைவு கூறும். அன்பானவரை, எங்கே போனாலும், நான் ட்ரெயின்லாம் எங்கே போனாலும் நான் அப்படியே ஆண்டோட்டு கேட்பேன். எனக்கு ஒரு ஆசை, ஒரு பருவத்துக்கு நேராக கண்களை எடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின கத்திற்கு எனக்கு ஒரு ஆசை வரும், கால்களை கல்லாட விட்டு என் காக்கிறவரும் இயேசுவிழா என்னை காக்கிறவரும் தூங்குவது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மனப்பாட வசனங்கள் எல்லாம் சொல்லி 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 வசனத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பது என்னுடைய பழக்கம். வீட்டில் படுக்கையில் கூட சில நேரத்தில் வசனத்தை பேசிக்கொண்டே இருப்பேன். இந்த வசனத்தை சொல்ல சொல்ல அந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது, அவரை நினைவு கூற செய்கிறது, அவர் வார்த்தையின் வல்லமை என்னை நடத்துகிறது. உங்களையும் அப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன். நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. நீங்க இந்த லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31, 32 வாசிங்க. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, அங்கதான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். எம்மாவூர் சீஷர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இங்க நடக்கிற சம்பவம் சொல்ல நேரம் இல்லை. இந்த எம்மாவூர் சீஷர்கள்லாம் ரொம்ப பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு வந்தாங்க. திடீர்னு சாப்பிட்ற இடத்துல அப்படியே அவங்க கண்ணை திறந்தாங்க. என்ன கண் அது? அவர்களுக்கு திறந்த கண் என்ன கண் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அங்கே ஏதேன் தோட்டத்துல திறந்த கண் என்ன கண்? பழம் சாப்பிடவுடனே அவங்களுக்கு ஒரு மரணம் ஒன்று ஏற்பட்டுச்சுல, அவங்க கண்ணு திறக்கப்பட்டுச்சுல, அது என்ன கண்? அது மனக்கண் தான். இந்த மனக்கண்ணை குருடாக்கி போட்டான்னு ஒரு வசனம் இருக்கு பிசாசு. அநேக மனக்கண்களை பிசாசானவன் குருடாக்கி வச்சிருக்கிறான் உலகத்துல.
ஆனா இந்த சீசர்கள் மனக்கண்ணும் கொஞ்சம் கெட்டு போச்சு. அவிசுவாசம். இயேசு செஞ்சுட்டார், இயேசு செஞ்சுட்டார், இயேசு அர்ப்பணியாச்சு அப்படி சொல்லிட்டு போறாருங்க. திடீர்னு அவங்க பக்கத்துல வந்து அவங்க கண்களை திறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தொட்டா அவங்க உருப்பிடுவாங்க, ஆண்டவர் கையை வச்சா சுகமாவாங்க, ஆண்டவர் கண்ணுல கை வச்சா கண்ணு நல்லா தெரியும், ஆண்டவர் தள்ள கை வச்சா சரீரம் சுகமாகும், ஆண்டவர் அப்படின்னு தொங்கலை தான் தொட்டா அவளுக்கு சுகமாயிட்டு. ஆக ஆண்டவர் கண்களை திறந்தார். எல்லா கண்கள் கையை வைத்துங்க பார்க்கலாம். எல்லா கண்கள் எல்லாம் கையை வைத்துங்க, எல்லாரும் கையை வைத்துங்க, சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. என் கண்கள் என் தேவனால் திறந்தது, என் மனக்கண்கள் என் அகக்கண்கள் என் தேவனாகிய கர்த்தர் வீழ்த்தெழுந்தவர் திறந்து விட்டார். கண்ணு தெரியாதவங்களாம் கண்ணு தெரிஞ்சுக்கணும். ஏங்க கண்ணு தெரியாத போய் கீழே நின்று கட்டு கட்டா என்னென்னக்கெல்லாம் கொடுக்குறான் பார்த்தீங்களா? அது செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த அங்கேருந்து வந்தவன் எனக்கு தெரியும். 17ஆவது வயசுல என்ன மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், என் கர்த்தர் என் மனக்கண்ணை திறந்தார். அது திறந்ததிலிருந்து என் பார்வை தொலைநோக்கு பார்வை, என் பார்வை சுவிசேஷ பார்வை, என் பார்வை அபிஷேகம் பண்ணப்பட்ட பார்வை, என் பார்வை கிறிஸ்துக்குள்ளான பார்வை மாறியது. அல்லேலூயா. மனதில் மறுரூபமடைய செய்தார். அல்லேலூயா. யோவான் 20 அதிகாரம் 19வது வசனம். சீக்கிரம் முடிக்க போறேன். யோவான் 20:19. முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. ஒருத்தர் கூட பணச்சாசப்பிள்ளைய பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள வந்து உள்ள பூட்டு திறக்காம கதவு பூட்டிட்டு உள்ள வந்து நின்றாருன்னு கரங்களை நெல்லி கட்டுக்கு சோதனை பண்ணுங்க. என்னதான் பூட்டி இருந்தாலும் சரி, சீனாவின் பூட்டை திறந்துட்டார், பல்கேரிய பூட்டை திறந்துட்டார், ரஷ்யா பூட்டை கூட திறந்துட்டார். என்ன மாதிரி பூட்டி வச்சிருந்தாங்க தெரியும்? பாட்டிலுக்குள்ள வசனம் தடுத்து வச்சுட்டு போட்ல இருந்து பாட்டில் அனுப்பிடுவாங்க. அந்த பாட்டில் போய் கரையில விழுவோம். எடுக்கிறவங்க ரகசியமா பொந்துல சந்துல சுரங்கத்துல கத்தரை தூச்சிட்டு இருந்தாங்க. இந்த சரித்திரம் படிச்சிருக்கீங்களா? கம்யூனிஸ்ட் படுகொலைக்கு தப்பினேங்கிற புஸ்தகம் படிச்ச கொண்டு கையை வைத்துக்கிறாங்களா? கம்யூனிஸ்ட் படுகொலைக்கு தப்பினேன் இல்ல இல்ல, நீங்க நிறைய புத்தகம் வாசிக்க மாட்டீங்க, அதனால்தான். கவனிங்க, எப்படி இருந்த நாட்டு கூட்டம் தந்துட்டாங்க. நம்ம நாட்டுல என்ன மாதிரி? நம்ம நாட்டுல இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஓட்டு போடலன்னா அந்த கட்சி தோத்து போச்சுன்னு அர்த்தம். தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய மெஜாரிட்டி எங்கேயோ இருக்குது. ஆண்டவருக்கு வழியில சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளானவங்க, ரகசிய கிறிஸ்தவங்க, பகிரங்க கிறிஸ்தவங்க எல்லாம் சேர்ந்து 35% சண்டையில இருக்கும். 35% ஓட்டு போடணும். எந்த கட்சியா இருந்தாலும் புஷ் வேணும். ஆனா அதை விட இன்னும் அதிகமா இருக்குது கணக்கெடுப்புல சொல்றாங்க. மூடி வைக்க பார்த்தாங்க மூடமில்ல, அமுக்கி வைக்க பார்த்தாங்க அமுக்கமில்ல, கோயிலை கொளுத்து விட்டாங்க ஒன்றும் இல்லை, பாஸ்டர் தலையை வைக்கினாங்க ஒன்றும் செய்ய முடியல, சுவிசேஷம் சொல்லும் போது அடிச்சு சாவடிச்சாங்க ஒன்றும் செய்ய முடியல, நாட்டு இந்தியாவில் ஒடுக்குனாங்க ஒன்றும் செய்ய முடியல. எந்த இடத்துல நெருக்குனார்களோ அந்த இடத்துல என் ஆண்டவர் பெருக்கத்தை உண்டாக்கினார். ஒட்டி இருக்கிறதுக்குள்ள வந்துட்டார். அம்மா தம்பி, எனக்கு தெரியும் நிறைய பேர் ரட்சிப்புகளை நடத்தின நடத்தினா எனக்கு சிரிப்பு திருப்பா வரும். ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் நடத்தினேன். அந்த ஆளுக்கு நிறைய வீடு இருக்குது. பெரிய பேர் சரவணன். உள்ளே கூட்டு போயிட்டு அவர் காட்டினாரு. பார்த்தா உலகத்தில் அத்தனையும் எந்த அளவுக்கு பெருசாக ஆக்க முடியுமோ அவ்வளோ ஆக்கி அதற்கு லைட் போட்டு அப்படியே வருஷம் வச்சிருக்கிறார். 33 கோடி தேவை துன்புற திட்டி விட்டாரு. அப்போ அவர் திடீர்னு அவர் என்ன சட்டத்தில் இது யார் தெரியுமான்னு ஒன்று காட்டினார். அண்ணாத்தோட வரப்போகிற அறுமுகதோடு யுத்தம்னு வருது. அதில் வந்து கல்கிங்கிற அவதாரத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ண போற
பிசாசு அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் அந்த பிசாசு எத்தனை கை, வாயில என்ன, கையில இது என்ன இருக்கு, வாயில என்ன இருக்கு, எல்லாமே அதுல வரைஞ்சிருக்கு. அந்த ஆள் எல்லாத்தையும் அவுட்டு ஒன்னா ஆக்கி கொண்டு போய் ஒரு மரத்துல குத்துட்டு வந்துட்டேன். நான் சொன்ன விளக்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு மரத்துல குத்துட்டு வந்தேன். கர்த்தருடைய வார்த்தை காதே சொல்றாங்க. அவர் பூட்டின வீட்டுக்குள்ள நுழைந்து எத்தனை பேர் நட்சத்திருக்கிறார் தெரியுமா? முழங்கால் போட்டுட்டு கூட்டிட்டு வீட்டை உள்பாபா போட்டு கண்ணீர் இப்படி கதறிட்டு இருக்கிற மனுஷியை தொட்டு ரச்சித்து இருக்கிறார். தேவைகள் எனக்கு இப்படி இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தனியா கதறுகிற இடத்துல வந்து தட்டி கொடுத்து கதறலை நீக்கி இருக்கிறார். கண்ணீரை துடைத்து இருக்கிறார். காரியம் கூட்டு மாதிரி கூட்டு போட்டுருக்குதாம்மா ஐயா? சில இதெல்லாம் அப்படி கூட்டி வச்சிருக்காம இருக்குது. எப்படிதான் திறக்க முடியும் நினைக்கிறேன். நான் சொல்றேன் ஏசு கையில சாவி இருக்குது. அவர் கூட தண்ணி வந்தாருமா இருக்குது. அவருக்கு போட்டுலாம் ஒரு பச்சைமே அல்ல. தடைக்கல்லாம் படிக்கல்லாக்குகிறவர், எதிர்த்து இருக்கிற கல்ல புரட்டி தள்ளுகிறவர். அவர் அற்புதமானவர். கரங்களை தட்டி கட்டுறது சோதனை பண்ணுவோமா? 20:26 வசனத்தை வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கான். அவன் யாரு? நான் இயேசுநாதர் கையில் இருக்கிற அந்த காயத்துல விரல விட்டு ஆட்டி பார்த்தா தான் தெரியும். நாம நம்புவோம். இவனை மாதிரி அவனை தான் அனுப்புறாரு நம்ம நாட்டுக்கு. அவனை வந்து சரியா குத்தி கொலை செஞ்சானுங்க எதிரிகள். நம்ம பரம விரோதிகள் கிராஸ் பெல்ட்டுக்கு தான் கொண்டது சென்ட் தாமஸ். ஆக கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னா என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்குன்னு சொன்னவர் இல்லையா? அவர் சமாதானத்தை வச்சுட்டு போனவர் திரும்ப வந்து சமாதானத்தை வெரிஃபை பண்ணிட்டாரா? ஏன் சமாதானமா இருங்க, நான் போயிட்டு கலங்காதீங்க, நான் இருக்கும்போது சொன்னதான் இப்பயும் சொல்றேன், பயப்படாதீங்க, யாருக்கிட்ட மிரளாதீங்க, அரசியல் விட்டு மிரளாதீங்க, எந்த அதிகாரத்து மிரளாதீங்க, நான் உங்களோடு சதா காலங்களும் உயிரோடு. எந்த நிகழ்ச்சிக்கும் எந்த கொரோனாவுக்கும் எந்த குரங்குக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால அது பாட்ட வந்துட்டு அது பாட்ட ஓடி போகுது. அதுக்காக பயந்து நடுங்கிட்டு இருக்காரு. ஆனா ஒழுங்கா முகக்கவசம் போடுறது தவறாது. சில சட்டத்திட்டத்தில் நம்ம மீறக்கூடாது இல்லையா? செய்ய வேண்டியது சரியா செய்யணும். ஆனா அவங்க சொல்ற அந்த கொரோனா கிரிகள் நம்முடைய சபை மக்களை அணுகி எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா கூட்டு வீட்டுக்கு நடுவில் வந்து நிற்கிறவர் அவரு, அவர் சமாதானத்தை தருகிறவர் அவரு. நீங்க அப்படியே 21 9-10 வாசிருங்க. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களின் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். உயிரோடு இருந்தோடனே அவர் சீஷர்கள் படுகிற பாட சரி பண்ணணும். ஏன்னா ராத்திரிகளாம் கஷ்டப்படுறாங்க, மீனே கிடைக்கல. அதான் வாழ்க்கைக்கு மீன் தான், வாழ்க்கையே மீன் தான். மீன்பிடிக்கலாம் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் கிடைக்கல. தேவனுக்கு எல்லாம் கிடைச்சதெல்லாம் அங்கே வந்து தந்தூரியாக அழகாக வச்சிருக்கிறாரு. அவர் கையில் எப்படி வச்சுன்னு எனக்கு தெரியல. அவருக்கு கிடைக்காத மீனை வானா வந்துட்டு போது துள்ளி வந்து கரைக்கு விட முடியும். இப்போ அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தை மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். எப்பா சாப்பிடாத பட்டினியா ராத்திரிலாங்கீங்களே சீசர்களே, நம்ம உயிரோடு இருந்தவர் கொடுக்குறேன் தடா. அப்பத்தை கிட்டவனே இவன் மனக்கட்டு தந்திருக்கும். மீனை எடுத்து கொடுக்கும்போதே இவன் 3/4 வருஷம் சரியா இருந்திருப்பான். சீசர்களின் மனதை குளிர பண்ணவே, வாழ்க்கையை மலர பண்ணவே, அவர்கள் பஞ்சத்தை தீர்க்கவே, அவர்கள் பிரச்சனையை சரி பண்ணவே ஒரு பெரிய பிசினஸே அந்த இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அது ரொம்ப அபரிதமான பிசினஸ். அவங்களுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியாத சந்தோஷம். அல்லேலூயா. 21-15-16 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். பாருங்க,
என்னை ரொம்ப தொட்டது அந்த பகுதி தான். ஒரு தடவை கேட்கல, 2 பேர்த்தோட கேட்கல, 3 தடவை கேட்டாரு. அவனும் ஏற்கனவே கத்தி எடுத்து காதலை வெட்டினவன், திருன்னு பைய கத்தி வச்சுட்டு கையை பிடிச்சி அவனை வெட்டலான்னு இருந்தவன். வெட்டிட்டான் நான் காதலை. அது மட்டுமா 3 தடவை இயேசுவ அவனை போய் சபையின் தலைநாயகராக சபையிலெல்லாம் நடத்தும்படி ஆண்டவர் கேட்கிறாரே, அன்பா இருக்கிறாயா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்பா இருக்கீங்களா? சொல்லுங்க, அன்பா இருக்கீங்களா? சரியா செலவழிக்கிறீங்க, நல்லா சந்தோஷம். அன்பா இருக்கீங்களா? அன்பு இல்லை என்றால் சபையே இல்லை. அன்பு இல்லை என்றால் இயேசுவே இல்லை. அன்பு இல்லைன்னா அரசாணியிலே இல்லை. அவர் அன்பு கூர்ந்தா நான் ரசிக்க மாட்டேன். அவர் அன்பு கூர்ந்தா, தம்பி அரசு, நீ படிப்பிலே பெரிய படிப்பு படிக்கிறாங்க, சென்னையில் இருக்க, நீ பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சாச்சு, ஐயா வீட்டில் இருக்க என்டிஜஸ் போட்டு கேட்டாரு, நீ என்ன செய்ய போகிறாய்? சிரிச்ச ஏண்டா சிரிக்கிறே? பெட்டியை கையில் தூக்கிட்டு போய் ஒரு கிராமத்தில் ஒரு திண்ணையில் வச்சுட்டு அங்கெல்லாம் இயேசு பற்றி சொல்லுவாங்க. சொன்னாரு, நீ சென்னையிலே கர்த்தரை ஊழியம் செய். தூக்கி ஆரம்பிச்சு இந்த பக்கம் சாணால ஊழினே, இந்த பக்கம் சாம் சுந்தரையானே, இந்த பக்கம் சாம் செலுத்துறனே. எப்பா சென்னையில ஊழியம்மா? நான் வீட்டு போனேன். அந்த நேரம் பார்த்து ஐயாவை பார்க்க நாதன் ஐயா சொன்னாரு, உங்க வீட்டில் ஒரு அது ஜபம் கட்டிருக்கீங்களா? அது எத்தனை? அது 20-30 அடி நீளம் இருக்கும், ஒரு 15 அடி அகலம் இருக்கும். அதை தம்பிக்கு கொடுங்க. எவ்வளோ ஐயா? 500 ரூபா அட்வான்ஸும் 50 ரூபா வாடகை கொடுங்க. 500 ரூபா அட்வான்ஸும் அந்த இது இருக்குதுங்களா, சூளையில ஒரு கறிக்கடை இருக்கும். நான் ஒரு 6 கட்டை ஒரு கறிக்கடைக்கு மேலே கோணத்தெருக்கு போகிற வழியில மேலே அங்கேதான் என்னை பாஸ்ட் போய் ஊழிய சொன்னாங்க. எப்படி ஜோஸ் நான் நினைக்கல, நான் ஒரு சின்ன ஒரு பழாமை வச்சுட்டு பாட்டு பாடினதை கேட்டுட்டு டெல்லி சிவன் குடும்பம், பிறகு அக்னேஸ்வரமா குடும்பம், பிறகு அருளையா குடும்பம், இப்படியா வந்து நான் பாட்டை ரசிக்க வந்தாங்க. பாருங்க, ரேடியோவில் கேட்குற மாதிரி அது வந்து இந்த பஸ்ஸில் உட்காந்து கேட்டப்ப இறங்கி அப்படியே பஸ்ஸுக்கு மேலே தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த இடத்துல பஸ்ஸாண்டு பக்கம் 137 அப்படிதான் வந்தாங்க. பாட்டை கேட்டுட்டு சில பேர் பாட்டு பாடுவோம், வர்ஷிப்பு தஞ்சை நடத்துவார், அப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் ஜனங்கள் வந்தார்கள். எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நான் விலைக்கு சொன்னேன். எங்கெல்லாம் அவர் தரிசனமானார், எங்கெல்லாம் அவர் மறுரூபமானார் என்று வசனத்தை உங்களுக்கு சொன்னேன். இங்க என்ன நேசிக்கிறாயா? என்ன நேசிக்கிறாயா? நான் என்னையும் ஆண்டவர் தான் கேட்டேன், நேசிக்கிறாயா? நேசிக்கிறாண்டவரே, எனக்கு உண்மையா இருப்பாயா? இருப்பேன் ஆண்டவரே. இப்ப இருக்கிற நிலைமை மோசமா இருக்க, இருக்காண்டவரே. ஆண்டவரே, என்னை வைத்து செய்த காரியங்கள் ஒரு புத்தகமே எழுதலாம். என்னை வைத்து ஆண்டவர் செய்த ஊழியர்களுடைய வரலாறு ஒரு புத்தகமே எழுதலாம். ஆண்டவர் அப்படியாய்தான் இந்த இடத்துல 11 பார் போட்டின் கனகராய தோட்டத்தில் புளியந்தோப்பில் போட்டு வந்து வைத்திருக்கிறார். இதை செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்யாது இருப்பார். இதை நீங்க நேசிக்கணும். இயேசுவை நேசிக்கிற அன்பினால எதையும் செய்ய துணிந்து விட வேண்டும். கிறிஸ்துவுக்காக எதையும் செய்யணும். அவன் சொன்னா கடைசியில என்னை தலைவீடு அடிங்கன்னு சொல்லிட்டான். தெரியுமா உங்களுக்கு? நேரம் அடிக்க வேண்டாம், அது இயேசுக்கு கிடைச்ச புண்ணியம். என்ன தலைகீழ் அடிங்கன்னு வரலாறு புஸ்தகத்தில் எழுதிருக்கு. பேதுரு தலைகீழ் அடியுங்கள் கேட்டுக்கொண்டபடி தலைகீழ் அடிக்கப்பட்டான். எல்லாரும் கையை உயர்த்துங்க, எல்லாம் உயர்த்துங்க. இயேசுவே, எல்லாம் தம்பி எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க. இயேசுவே, என்னை நேசித்தீரே, என்னில் அன்பு கூர்ந்தீரே, உன்னில் நான் அன்பு கூறுவேன். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. அண்ணன் இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. அண்ணன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஜீவிக்கிறார். அல்லேலூயா, 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 ஜீவிக்கிறார். மரித்த இயேசு
அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் ஜீவிக்கிறார் அல்லேலூயா 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 ஜீவிக்கிறார் மரித்த இயேசு கையை தட்டி சொல்லுங்க வாய்க்கிறது மரித்த இயேசு அல்லேலூயா நாளிலே கர்த்தருடைய நாமத்தினாலே மரித்த இயேசு உயிரோடு எழுந்துவிட்டார். அவரை நாம் என்ன பண்ண வேண்டாம்? மரித்தோரிடத்தில் தேட வேண்டாம், அழ வேண்டாம், மரித்தோரிடத்தில் தேட வேண்டாம். தேவ சமூகத்தில் அவரை தேடுங்கள். முதலாவது மத்தேயு 6 கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது என்ன சொல்லுங்க? முதலாவது என்ன சொல்லுங்க? முதலாவது செல்ல தேடணும். காலையில இருந்து எங்க தேடணும்? செல்லு எங்க வச்சிட்டீங்க? காலையில எழுந்த அநேகர் தூங்கி எழுந்த உடனே தடவுறாங்க. ஆனா வேற சொல்லப்பட்டு அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும் வசனம் சொல்லு. இவங்க தூங்கிக்கிட்டே செல்ல தேடுறாங்க. டைம் பார்க்கறது, இன்னும் கொஞ்சம் பொழுது போட்டோம், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நித்திரை செய்யட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு செய்யட்டும். சோம்பேறியே எவ்வளவு நேரம்? நான் உங்களுக்கு திட்டம் நினைச்சுக்காதீங்க, வசனத்தை சொல்றேன். அதிகாலையில மகதல மரியா கல்லறை ஓடினார், இயேசு அறிவிக்க ஓடினார். இன்னைக்கு இயேசு பரலோகத்துக்கு ஓடுவதற்கு நீங்கள் நானும் எந்த அளவுக்கு தேவ சகோதர உற்சாகத்தோடு தேடுகிறோம். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை இப்ப அறிவிச்சிட்டாங்க. யார் முதல்ல வந்து 5 மணிக்கு நிக்கிறீங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபாய் ஓட்டு போடுறது கொடுக்கப்படும் சொல்லிட்டா ஜனங்க இங்க வரும். இன்னைக்கு திருவிருந்து, இன்னைக்கு முதல் மாதத்துல முதல் வாரம் திருவிருந்து, உயிர் திருநாள். இன்னைக்கு திருவிருந்து அந்த நேரத்துல அறிவிச்சுட்டாங்க வச்சுக்கலாம். திருவிருந்து வருவாங்க, வர்றோம். நீங்க வந்து சொன்ன உடனே போதுமே. இப்ப சொல்றீங்க, அந்த சூழ்நிலை தான் மாற்றும். சூழ்நிலை மத்தியில் தான் நாம் யார் என்பதை நிரூபிக்கணும். அந்த சூழ்நிலை தான் அநேக இடத்துல வேணும், அநேகரை மாற்றும். அந்த சூழ்நிலை மத்தியில ஏசு சொல்ற பார்த்தீங்களா, எங்களுக்காக அங்க சொன்னாங்க, கல்லை யார் புரட்டுவது? இந்த கல்லை, பெரிய கல்லை புரட்டுறது தள்ளி போடுறது யார்? ஆனா கர்த்தர் தான் என்ன பண்ணுவார்? தள்ளி போடுவார். நீங்க கர்த்தரை சார்ந்து எங்களுக்காக யார் தள்ளுவாங்க நினைச்சிட்டு அப்படின்னு நினைச்சுட்டா பண்ணுங்க. இராதபடி தேவ சமூகத்துல நமக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை. அப்பொழுது தந்தூரி சிக்கன், தந்தூரி மீன், ஃபிஷ் கிடைக்கும். கிடைச்சதா இல்லையா? அப்பொழுது இவை எல்லாம் கூட கிடைக்கப்படும். அப்பொழுது செல்லு, என்ன செல்லு? லேட்டஸ்டான ஒரு செல்லு வரப்போகுது அப்படி சொல்றாங்க. இப்படி பண்ண ஒரு செல்லு, கையிலே தேவையில்லை செல்ல, இப்படி பண்ண ஒரு செல்லு வருதான் சரிங்களா? சீக்கிரம் வரப்போகுது. நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம், கையில வச்சுக்கலாம், லேப்டாப் வச்சுக்கோனா, டேப் வச்சுக்கோனா, கம்ப்யூட்டர் வச்சுனா, கம்ப்யூட்டர் எல்லாமே அதுல இருக்குது. சீக்கிரம் வரப்போகுது. 666க்கு முன்னாடி வந்துட போகுது. அந்த சீல், அந்த முத்திரை போடுறதுக்கு முன்னாடி நீங்க கையில் ரெடி பண்ணிடலாம், அப்படி மண்டையில அப்படி பார்த்துக்கலாம், அப்படி கண்ணாடி அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி ஒரு செல்லு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி 666 எல்லாருக்கும் போட போறாங்க. ஆனா இந்த இயேசுநாதரை முதலாவது நாம தேடுனா, அப்படி நீதியை முதலாவது தேடுனா அதெல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. அதுக்காக இதை விட்டு விடு. ஒரு பழைய பாட்டு, என்ன பாட்டுதான் எது?
மாணிக்கம் அநேகர் பேரை சொன்னா அது போறதுக்கு ஆசை இருக்குது. ஆனா இங்க மண்ணை விட முடியல. இந்த மண் என்ன பண்ணுதுன்னா நம்மளை அப்படியே பிடிச்சி இழுக்குது. இந்த உலகம் இழுக்குது. எப்படி லோத்து மணிவை இழுத்துச்சோ அநேக இந்த மண்ணு இழுக்குது. மண்ணுக்கு போறதா விண்ணுக்கு போறதான்னு ஒரே கலக்கம். செத்தா எங்க போகும்னு சொல்லி எல்லாருக்குள்ளே அந்த தயக்கம் இருக்குது. கவனிங்க, நான் ஏன் சொன்ன பழைய பாட்டு அது கருத்து. அந்த பாட்டு நல்லா அழகா, நீங்களாம் பழைய பாட்டு நிறைய பேர் பாடுறதே கிடையாது. இப்பெல்லாம் எல்லாம் புது பாட்டு தான். ஏன்னா ட்ரெண்டு மாறி போய் பாஸ்டர் அந்த பாட்டு பாடுங்களா, எந்த பாட்டு அதான் ஓரமா புல்லு வெட்டிக்கணும். அவன் பாட்டு ஓரமா வரப்பு வெட்டிக்குது அப்படி பாட்டு இல்லை நிறைய பேர் பிள்ளைங்க கேட்டுட்டாங்க. ஆனா பழைய பாட்டுகிற பிரசனமும் புதிய பாட்டுகிற அதுல இருக்கிற பிரசனத்தை உணர்ந்து பாருங்க. எதுல அதிக தேவ பிரசனம் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய பாட்டுல. இப்போ கேட்டு பாருங்க, இப்போ இருக்கிற பாட்டெல்லாம் டங்கு 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 டங்குன்னு அடிச்சு ஆட்டம் வர பழைய பாட்டை கொஞ்சம் ரசித்து பாருங்க. ஒரு சிலர் கூடவே கேட்டு மறந்து போனாலே அப்படியே இவங்க வாழ்ந்துட்டாங்க. ஏசால மறந்துடுவாங்க, பிரசனத்தை மறந்துடுவாங்க. ஆனா அந்த பழைய பாட்டுக்கு தேவ மகிமை இருக்குது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ள எந்த சம்பூர்ண அழகுள்ளவர் அவர். இந்த மண்ணுக்காக அநேக சண்டை, போராட்டம், பயங்கர காரியங்கள். ஆனா நாம போக போறது விண்ணில. அதனால்தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த நோக்கம் என்ன தெரியுங்களா? நான் எப்படி உயிர்த்தெழுந்தனும் அப்படியே நீங்கள் நான் உயிர்த்தெழுந்தோம். இந்த நம்பிக்கையோடு கூட தான் நம்ம வாழ்க்கைய ஓடி இயேசு பற்றி அநேகருக்கு சொல்லிடும். அல்லேலூயா. அவர் எப்படி எழுந்தாரோ அதே போல ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நீங்க நான் என்ன பண்ண போறோம்? எதிர்கொண்டு போக போறோம். எல்லாரும் கண்களை மூடி எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை இந்த உயிர் தெரிந்த நாளில இந்த செய்தி மூலியமாய் ஆண்டவர் இயேசு ஒரு மேஜிக் நடந்து பாத்தீங்களா? பூட்டி இருக்க கதவுல இயேசு உள்ள வந்தார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க அப்படியே மேல போயிடுங்க. பூட்டி இருந்த கதவு சத்தமா சொல்லுங்க, அவன் காது கேட்கிற மாதிரி. ஹலோ, கொஞ்சம் பாருங்க. அங்க இஸ்லாமிய கருத்தினாலே கையெழுத்து நல்லா கையெழுத்துலாம் கையை கூப்புங்க. அப்படி சொல்ல புரியுதுல்ல? கையை நெஞ்சுக்கு நேரம் கூப்பி வரும்போது கர்த்தருக்கு யாருக்கு? பாஸ்டர் சொல்றோம், அண்ணா சொல்றோம், அக்கா சொல்றோம். அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் பாஸ்டர் யாருக்கு சோத்திரம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முடிஞ்ச என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி என்ன பண்ணுங்க, தேவனை தான் கனப்படுத்துறோம். அல்லேலூயா. நீங்க சாட்சினா நீங்க அடுத்த வாரத்தை என்ன பண்ணலாம், நீங்க சொல்லலாம். இப்பொழுது